அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர தினத்திற்கு முன்பாக காத்திருக்கக்கூடிய பேராபத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பூமியை நெருக்கமாக கடக்கக்கூடிய விண்கல். இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த பதிவை பற்றி முழு விளக்கத்தையும் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் வரக்கூடிய 15ஆம் தேதி 78வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட போகுதுங்க. இந்த நிலையில் 100 அடி அளவு கொண்ட பிரம்மாண்ட கல் ஒன்று ஆகஸ்ட் 14ஆம் தேதி பூமியை மிக நெருக்கமாக கடந்து செல்ல உள்ளதாக ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வில் சிறு மாற்றம் நடந்தாலும் விண்கல் பூமியை தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகம் முழுவதும் விண்வெளி துறையின் மீதான முதலீடுகள் சமீப காலங்களாக அதிகரித்து வந்துட்டுருக்கு. ஆனால் ஏன் நாம் விண்வெளி துறையின் மீது அதிக கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னு அடிக்கடி பலரும் கேள்வி எழுப்புறாங்க. நாட்டில் பஞ்சம், பசி, பட்னி, வறுமை, வேலையின்மை இதெல்லாம் இருக்கும்போது ஏன் விண்வெளி துறைக்கு கோடியாக அள்ளி கொடுக்குறோம் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்து வந்துட்டுருக்கு. அதற்கான பதிலை விஞ்ஞானிகள் இவ்வாறு சொல்லியிருக்காங்க. அதாவது நாம் இருக்கக்கூடிய உலகம் ஏராளமான பேரழிவுகளை சந்தித்து வந்திருக்கு. இதில் 90% அதிகமான உயிர்கள் அழிந்திருக்கு. மீதம் இருக்கக்கூடிய உயிரினங்களில் நாமும் ஒன்று. இனியும் ஒரு அழிவு வராது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. நிச்சயம் ஏதேனும் ஒரு விண்கல் பூமியை தாக்கினா ஒட்டுமொத்த உலகமும் அழிந்திடும். அதனால் இதில் இருந்து நாம் தற்காத்து கொள்ள புதிய வழிமுறையை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அதனால தான் விண்வெளித்துறைக்கு அதிக முதலீடுகள் அவசியமாகிறது அப்படின்னு பல்வேறு விஞ்ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. இவர்கள் கூறியது போல எதிர்காலத்தில் விண்கற்களால் பூமிக்கு ஆபத்து அதிகம் இருக்கிறது அப்படின்னு ஆய்வுகள் தெளிவுபடுத்தியும் உறுதி செய்தும் இருக்காங்க. அப்படி ஒரு ஆய்வு தான் வரக்கூடிய 14ஆம் தேதி, அதாவது சுதந்திர தினத்திற்கு முன்னர் பூமிக்கு நெருக்கமாக ஆபத்தான வகையில் விண்கல் ஒன்று கடந்து செல்ல இருக்கிறது அப்படிங்கிறதையும் கண்டுபிடித்திருக்காங்க. 2024 PH2 எனும் பெயர் கொண்ட விண்கற்கள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பூமிக்கு நெருக்கமாக கடந்து செல்ல போகிறது. ஒரு வணிக விமானத்தின் அளவு கொண்ட, அதாவது 100 அடி அளவு இந்த விண்கல் பூமியில் இருந்து 11 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் சுமார் 41,843 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்து செல்கிறது. இந்த தொலைவு மிக நீண்டதாக தெரியலாம், ஆனால் விண்வெளியை பொறுத்த அளவில் இது மிக குறைவான தூரம்தான். பூமியில் இருந்து செவ்வாய்க்கு 5.4 கோடி கிலோமீட்டர் தொலைவு இருக்கு. அப்படின்னா 11 லட்சம் கிலோமீட்டர் அப்படிங்கிறது பூமிக்கு மிக நெருக்கம். நிலவுடன் ஒப்பிடும்போது பூமிக்கும் நிலவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொலைவை விட 4 மடங்கு தூரத்தில் இந்த விண்கல் கடந்து சென்றிருக்கு. அசுர வேகத்தில் செல்லக்கூடிய இந்த விண்கல் அதன் பாதையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் கூட பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அப்படி பூமியை தாக்கினா 13 கிலோ வெடிபொருளை ஒரே இடத்துல குவித்து அதை வெடிக்க வைத்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுமோ அந்த அளவு தாக்கத்துக்கு இந்த விண்கல் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த விண்கல் தாக்கும் பகுதியில் 10 முதல் 15 கிலோமீட்டர் தொலைவுக்கு புல் பூண்டு கூட இருக்காது. பூமியில் 2 to 3 கிலோமீட்டர் அளவுக்கு ஆழத்தை இது ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் விண்கல் விழுந்த இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் 10 to 11 ரிக்டர் அளவில் நிலநடுக்கங்கள் உருவாகும். 100 முதல் 300 மீட்டர் உயரத்தில் சுனாமி அலைகள் ஏற்படலாம். 50 முதல் 100 கிலோமீட்டர்
கிலோமீட்டர் சுற்றளவில் அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிடும். அதே போல் 100 முதல் 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கட்டிடங்களில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் நொறுங்கிவிடும். ஆனால் இப்படியான ஆபத்து எதுவும் தற்போது ஏற்படாது அப்படின்னு நாசா நம்பிக்கை தெரிவித்திருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றும் நாளையும் வானில் நடக்க போகக்கூடிய அதிசயத்தை நாம் வெறும் கண்களால் பார்க்க முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் விண்கல் மழை பூமியின் மீது பொழியுது. இது அறிவியல் ஆச்சரியங்களில் ஒன்றாக பார்க்கப்படுது. இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான விண்கல் மழை ஆகஸ்ட் மாதம் 12 முதல் 13ஆம் தேதி பொழிகிறது. இதனை நாம் வெறும் கண்களால் பார்க்க முடியுமா? இந்த பூமியே விண்கற்கள் மோதலால் தான் உருவாகியிருக்கு. தினம்தோறும் பூமியின் மீது விண்கற்கள் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கு. சரி, இந்த விண்கற்கள் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு தெரியுமா? பொதுவாக இப்படியான விண்கற்கள் வால் நட்சத்திரங்களில் இருந்து தான் பூமிக்கு வருது. அதாவது வால் நட்சத்திரங்கள் சென்ற பாதையில் அது விட்டு சென்ற தூசி துகள்கள் இருக்கும். விண்வெளியில் காற்று இல்லாததால் இந்த துகள்கள் எங்கேயும் போகாது. இந்த நிலையில் பூமி இந்த துகள்கள் இருக்கக்கூடிய பாதை அருகே போகும்போது அந்த துகள்கள் புவியீர்ப்பு விசையினால் ஈர்க்கப்பட்டு விண்கல் மழையாக பூமியில் விழும். தற்போது ஸ்விஃப்ட் டிட்டில் வால் நட்சத்திரம் கடந்து சென்ற பாதையின் அருகே பூமி செல்வதால் இன்றும் நாளையும் பூமியில் விண்கல் மழை தெரியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஸ்விஃப்ட் டிட்டில் எனும் வால் நட்சத்திரம் 133 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வரும். அப்படி சமீபத்தில் வந்தபோது அதன் வாலிலிருந்து தூசிகளை, சிறு கற்களை விட்டு சென்றிருக்கிறது. இதன் அருகே பூமி இன்றும் நாளையும் செல்கிறது. இதனால் இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் உங்களால் விண்கல் மழையை பார்த்து ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒளி மாசு குறைவாக இருப்பின் அங்கிருந்து 1 மணி நேரத்திற்கு 50 முதல் 100 விண்கற்கள் பூமியை நோக்கி விழுவதை பார்க்க முடியும். இதற்கு பெர்சிட் விண்கல் பொழிவு அப்படின்னு ஆய்வாளர்கள் பெயர் வைத்திருக்காங்க. இந்த விண்கல் மழையானது ஆகஸ்ட் 24 வரைக்கும் நீடிக்கும். இருப்பினும் இன்றும் நாளையும் தான் வானத்தில் அதிக அளவு பொழிவு இருக்குமா. இதை வடக்கு அரைக்கோளத்தில் இருக்க நாடுகளில் மட்டுமே பார்க்க முடியும். இந்தியா இந்த பகுதியில் இருக்கிறதுனால நம்மாலும் பார்க்க முடியும். இந்தியா தவிர சீனா, ஜப்பான், கொரியா, தென்கிழக்கு ஆசியா, இந்தோனேஷியா மற்றும் மலேசியா தவிர சைப்ரஸ், கிரீஸ் மற்றும் துருக்கி தவிர அனைத்து ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்கா, கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ, வட ஆப்பிரிக்கா, எகிப்து, லிபியா, துனிசியா, அல்ஜீரியா, மொராக்கோ, ஓசியானியா, வடக்கு மாரியானா தீவுகள் ஆகிய பகுதிகளையும் இதை நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்கல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒருவித அச்சம் இருக்கும். ஏன்னா விண்கல் மோதிதான ஒரு காலத்தில் டைனோசர்களை அழிந்து போயிருக்கு. அதனால் தற்போது பெய்யக்கூடிய விண்கல் மழை பூமிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பி வந்துட்டுருக்காங்க. இதற்கும் விஞ்ஞானிகள் பதில் அளித்திருக்காங்க. அதாவது விண்கற்கள் அளவில் சிறியவை, அவை விட்டு செல்லக்கூடிய துகள்கள் அதிலும் மிகச் சிறியவை. தற்போது இந்த துகள்கள் தான் பூமியில் விழப்போகிறது, விண்கல் கிடையாது. மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, பூமியின் மீது விழக்கூடிய இந்த துகள்கள் பூமியின் வளிமண்டலத்தில் உரசி தீபிடித்து எரிந்துவிடும். இதனால் எந்த பாதிப்புமே ஏற்படாது. இது இவ்வாறு தீப்பிடித்து எரிவதன் காரணமாகத்தான் நமக்கு விண்கல் மழை தெரிகிறது. ஆகவே இதனை வெறும் கண்களால் தாராளமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை தமிழ்நாட்டில் எங்கிருந்து வேண்டுமானாலும் நம்மால் நிச்சயம் பார்க்க முடியும். ஆனால் ஒளி மாசு குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்த்தா இதன் அழகை முழுமையாக ரசிக்க முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு அருகில் அப்படின்னா ஏலகிரியில் ஒளி மாசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அதே போல் வாணியம்பாடி, ஆலங்காயம் அருகே இருக்கக்கூடிய காவலூரில் வைனு பாப்பு விண்வெளி ஆய்வகம் இருக்கிறது. இங்கே ஒளி மாசு குறைவாகவே இருக்கும். இந்த இடங்களில் இருந்து பார்த்தா விண்கல் மழையை முழுமையாக பார்த்து ரசிக்க முடியும் அப்படின்னு விண்வெளி ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்காங்க.
வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.